ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இப்போது நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிக அழகான மைண்ட் ப்ளோயிங் ஸ்பாட்டான ஆரோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆரோவில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டவுன்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தோ மதர் அவங்களாம் இந்த இடத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களாம் உருவாக்கப்பட்ட நகரம் தான் இது. அந்த காலத்தில் இந்த காலம் வரையும் பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட சுற்றியுள்ள கிராமங்களை தத்தெடுத்து மக்களோட வளர்ச்சிக்காக நிறைய பணி புரிஞ்சிருக்காங்க. சுற்றி வாழக்கூடிய கிராம மக்களுக்கு மருத்துவ வசதி, படிப்பு வசதிலாம் ஆரோவில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் ஃப்ரெஞ்சு நாட்டோட தொடர்புடையதால் நிறைய மக்கள் ஃப்ரெஞ்சு பீப்புள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஆரோவில் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்கு நடுவில் போடப்பட்ட ரோடு தான். இது சுற்றி மரங்கள் தான் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இங்கே இருக்கக்கூடிய இந்த மாத்ரு மந்திர் தியான கூடத்தில் நம்ம போய் பார்க்கணுன்னா பர்மிஷன் வாங்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அங்கே போகல, ஃப்ளவர் ஷோ போயிட்டுருக்கோம், ஆர்கிட்ஸ் ஃப்ளவர் ஷோக்கு. அந்த மாத்ரு மந்திர் பற்றின தகவல், அரவிந்தர் பற்றின தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஃப்ளவர் ஷோ மற்றும் சேல் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். பேர்ட் ஆஃப் பேரடைஸ் ஃப்ளவர் ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஆரோவில் ரொம்ப ஃபெமிலியரான இடம் தான் எனக்கு. ஏன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடம் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரோவில் பிளேஸ் நிறைய தடவை நாங்கள் வந்திருக்கோம். இங்கே தனியாக ஆரோவிலில் பொட்டானிக்கல் கார்டன் தனியாக இருக்குது, மாத்ரு மந்திர் தனியாக இருக்குது. பசுமையான இடம், மக்கள் நிஜமாக பார்த்து ரசிக்கக்கூடிய இடம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கிட் பிளான்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ரேட் இல்லாமல் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருக்குது. ஆரோவில்னாலே காஸ்ட்லி தான். இந்த ஆர்கிட் பிளான்ஸ் நம்ம வீட்டில் அலங்கார செடிகளாகவும் இல்லை இன்டீரியர் டெக்கர் ஐட்டமாக கூட வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸும் அவைலபிளாக இருக்குது. சில ஃப்ளார்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒரிஜினல் தானா இல்லை ஆர்டிஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தொட்டு பார்க்க தோணுது. என்னென்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். நான் நடுவில் பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்ணில். Back to that time, one good friend was in my life. California seems so far away from me, from me, from me. Made my first album. It came out the same day as Kanye's. I made my best single. Came out and felt so great.
my best single came out and felt so great. ஆர்கிட் ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டி வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட நேமும் அங்கங்கே கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆர்கிட் செடி வந்து ஒரு அழகு செடி, வாஸ்து செடி அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து அதை சார்ந்த அறிவியல் விஷயம் ஒன்று, அது தொற்று தாவரம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து இந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின தகவல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆரோவில் பிளேஸ் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் அக்காமடேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகிறோம். என்ன வகையான ஃபுட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வீடியோ எடுத்திருக்கேன். அதை அடுத்த லாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வீடியோ ரொம்ப பெருசாக போகிறது, இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ளவர் ஷோவை அது தனியாக கொடுக்குறேன். அடுத்த லாகில் கண்டினியூஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.